ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. கூடயே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி இதுக்குண்டான டிப்பும் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் வெண்டைக்காய் வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே வந்து சில சமயங்களில் வந்து வெண்டைக்காய் வாங்க மாட்டோங்க. நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வெண்டைக்காய் கட் பண்ணிங்கன்னா கிலோ கணக்கில் கூட வெண்டைக்காய் இருந்தால் கூட ஈஸியாக வெட்டலாங்க. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி உங்கள் கையில் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது கூட இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை மட்டும் ஒன்று சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெண்டைக்காய் எல்லாமே வந்து சரி சமமாக இருக்குங்க. இப்போ வெட்டும்போதும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்றோட ஒன்று வந்து நழுபாதுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், வீடியோவில் வெட்டி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், எவ்வளோ ஈவனாக வந்து வெட்டுறோன்னு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா வெண்டைக்காயும் வெட்டியாச்சுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் வந்து நைட்டு வந்து நம்ம சுண்டல் குழம்பு செய்கிறதா இருந்துச்சுன்னா ஊற வைக்க மறந்துட்டேன்னா இந்த மெத்தடில் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஊறி வந்துடுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் சுண்டல் வந்து ஊற வைக்கிறதுக்கு எடுக்கிற அளவு வந்து எடுத்துகிட்டு ஹாட் பாக்ஸில் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூடான தண்ணியாக வந்து இந்த ஹாட் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுண்டல் நல்லாவே ஊறி வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்க்குறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒன்று சுண்டல் ஊறி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே நான் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார்லேயே வந்து எப்படி சப்பாத்திக்கும் பூரிக்கும் வந்து மாவு பிசையலாங்கிறத பார்க்க போகிறோங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு பாருங்கள், நான் மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஆயில் எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், அதில் இப்போ நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி 1 கப் போல் மாவு எடுத்துருக்கேன். இப்போ எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க அதே கப்பில் தான் தண்ணியும் எடுக்கணுங்க. பாருங்கள், இப்போ லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க மாவை. பாருங்கள், இந்த கப்பில் வந்து நான் 1/2 கப் போல் வந்து தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், மிக்சியில் வந்து பேக்கில் வந்து ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா போதுங்க. மாவு நல்லா சூப்பராக வந்துடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு பேக்கில் வந்து ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்திக்கு நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்பு பார்த்தீங்கன்னா, இந்த வெத்தலை தாங்க. இந்த வெத்தலையை வச்சு தான் நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வரோம். பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி, பெருச்சாளி எல்லாத்தையுமே துரத்த போகிறோங்க. அதுக்கு நான் தேவையான அளவு வெத்தலை எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு 4 போல் வெத்தலை எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெத்தலையை சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இடிகளில் வந்து சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்த பிறகு இதெல்லாம் நம்ம மிளகு சேர்த்துக்கலாங்க. குறுமிளகு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையும் மிளகும் வந்து நல்லா இடிப்படணுங்க. அந்தளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இடித்து எடுத்தாச்சுங்க. இதை வேறு பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாங்க. இந்த டிப்பு வந்து பல்லி, கரப்பாம்பூச்சிக்குங்க. இப்போ நான் பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம இடித்து வச்சுருக்கிற வெத்தலையும் மிளகும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துனதில் வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 டம்ளர் கிட்ட வந்து சுடுதண்ணி சேர்க்குறேங்க. இதை சேர்த்துட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி அப்படியே வச்சிடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா,
எலி பெருச்சாலிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிஸ்கெட் தாங்க எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நகர்த்து போன பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரிங்க, இல்லை ஃப்ரெஷ் பிஸ்கெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா வந்து பொடி பண்ணி போட்டு விட்டுருங்க. இப்போ இதோட நம்ம மீதி இருக்கிற இந்த வெத்தலையும் மிளகையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பேராசிட்டமல் மாத்திரை தான் நான் எடுத்திருக்கேங்க. எக்ஸ்பைரி மாதம் இருந்த மாத்திரையாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு மாத்திரை எடுத்துருக்கேங்க. எடுத்து இதை நல்லா இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டிப்பு ரொம்பவே எஃபெக்டிவான டிப்புங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேங்க. கண்டிப்பாக நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே வந்து எலிக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இதோட வாசம் கண்டாவே எங்கே இருந்தாலும் சரிங்க, எலி இருந்தாலும் சரி, பெருச்சாலினாலும் இதை சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உங்கள் வீட்டு பக்கமே வராதுங்க. பாருங்கள், அதுக்கு நான் எடுத்துருக்கிறது நெய் தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்யோட வாசத்துக்கே கண்டிப்பாக வந்து எலியும் பெருச்சாலியும் வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துருக்கேன். அந்த தொட்டியில் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா இதை சாப்பிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எலி உங்கள் பக்கமே வராதுங்க. கண்டிப்பாக இது ஒரு பவர்ஃபுல் ரெமெடிங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எலி தொந்தரவு அதிகமாக இருக்குங்க. அதனால் எப்பயும் இங்கே தான் வந்து நான் அதிகமாக வைப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே அதிகமாக தொந்தரவு கொடுக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற இந்த லிக்விட் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நல்லாவே இந்த வெத்தலை குருமிளகோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிருச்சுங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக நம்ம வீட்டில் நம்ம முகத்துக்கு எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுட்ரை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த பவுட்ரு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த பவுட்ரு நல்லா கரையணுங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டி இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன ஜூஸ் பாட்டிலில் வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த பாட்டிலோட மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸாக வந்து நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்மளுக்கு லிக்விட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எப்பயுமே அடுப்புக்கு மேலே அடுப்புக்கு கீழெல்லாம் வந்து பல்லி கரப்பாம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட வாசத்துக்கே பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம சமையல் கட்டில் பின்னாடி இந்த டைல்ஸ்லலாம் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் நம்ம அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நைட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி வாஷ் பேசன்லேயும் இந்த கிச்சன் சிங்கில் பாத்ரூம் சிங்க்லலாம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் எலி வராதுங்க. பல்லி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராதுங்க. இதோட வாசத்துக்கு எல்லாமே போயிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.